இலக விளக்கது இருள் கெடுப்பது சொல்ல விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களை இந்த காலை வேளையை சந்திப்பதிலே பெரிய மகிழ்ச்சி. வணக்கம். 29 ஜூனிலிருந்து 5/7/2026 வரை, ஜூலை மாதத்து வரை இருக்கக்கூடிய வார பலனை பார்க்க போகிறோம். இதில் மூல நட்சத்திரத்திலிருந்து சதய நட்சத்திரம் வரைக்கும் சந்திரனுடைய பயணம் இருக்கும். காலச்சக்கர புருஷத்தினுடைய 9ஆம் இடத்திலிருந்து லாபஸ்தானம் வரை இவருடைய பயணம் இருப்பதனாலே என்ன பலன்னு பார்க்க போகிறோம். அதுலேயும் முக்கியமாக 29ஆம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லுவோம். கேட்டையின் அபிஷேகம் எல்லா விஷ்ணு சிவ கோயில்களிலும் நமக்கு நடக்கும். அதனால் வரக்கூடிய பலன்கள்னால லாபங்கள் எல்லாருக்கும் உண்டு. ஜூலை 3ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி. அன்றைய நாளிலே விநாயகரின் வழிபாடு ரொம்ப முக்கியம். கடன் அடைக்கிறதுக்கு ஒரு நல்ல நாள் அன்று. அவசியம் கடனை அடைக்கலாம். சாயங்கால வேளையில் விநாயகப் பெருமானை அருகம்புல் சார்த்தி அவரை ஒரு 11 சுற்றி 2 விளக்கை பொருத்தி, நெய் விளக்காக இருந்தால் நல்லது, பொருத்தி நமஸ்காரம் செய்துவிட்டு கடன் அடைக்க வேண்டும், சங்கடங்கள் விலக வேண்டும் வேண்டி வந்தீங்கனாலே மனை போல இருந்த கடனும் அடைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை மனது பெறக்கூடிய நல்ல நாள் இன்று. அதனால் முழுமுதற் கடவுளின் அருள் ஆசி இன்றைக்கு உங்களுக்கு பிரத்யட்சமாக இருக்கும்னு புரிகிறது. இப்படி நல்ல நிகழ்வுகளை இந்த வாரம் சுமந்து வருவதனாலே ஒரு ராசிக்கு எப்படி பலன்னு நம்ம தொடர்ந்து காணப்போகிறோம். வாருங்கள். வணக்கம். நேர்மறையான எண்ணங்களை கொண்ட துலா ராசி நண்பர்களே, இந்த வாரத்திலே உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் முயற்சி ஸ்தானம் என்ற 3ஆம் இடத்திலே பயணம் செய்வதனாலே வெற்றிகளை உங்கள் பக்கம் திருப்பி கொடுப்பார் அப்படின்னு தெரிகிறது. வாழ்க்கையிலே முயற்சிகள் முக்கியம். அந்த முயற்சியினால் வரக்கூடிய லாபங்களை திங்கள் செவ்வாய் காலகட்டங்களிலே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். புதன் வியாழன் வரும்போது எப்படி இருக்கும்னாக்கா, கொஞ்சம் அந்த சூரியனுடைய தாக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுனால நீங்கள் குடும்பத்தில் பக்தி ஸ்ரத்தையாக சில காரியங்களை செய்வீர்கள். வாரத்தினுடைய கடைசி ரிலேட்டடான மேட்டரில் வரும்போது, வெள்ளிக்கிழமையும் போது ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தாலும் சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறதுனால நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபட்டு அவருடைய அருளாலே, குருவின் அருளாலே வெற்றிகளை நீங்கள் இலக்காக்கி கொள்வீர்கள். சனி ஞாயிறில் சதய நட்சத்திரத்தில் பயணம் செய்யக்கூடிய சந்திர பகவான் குழந்தைகள் விஷயத்தில் நல்ல லாபத்தை ஏற்படுத்துவார். அடுத்தடுத்த ஸ்டேஜ் ஆஃப் க்ரோத் அப்படிங்கிறத ஏற்படுத்துவார். சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்தாலும் வெற்றிகள் உண்டு அப்படின்னு இந்த வாரம் தெரியுது. அவுட்லைன் இதுதான். சுக்கிரனுடன் சேர்ந்த குருவின் பார்வை ரொம்ப முக்கியம். உங்களுக்கு உங்கள் ராசிநாதனுடன் சேர்ந்து 10ஆம் இடத்தில் இருப்பதனாலே தொழிலிலே புதிய முயற்சிகள் வேண்டாம். அது கொஞ்சம் சிக்கலை கொடுக்கும். கேது லாபத்தில் இருப்பதனாலே பணம் எப்படியாவது வந்துடும். ஞானம் பெற்று ஒன்று ஐடியா கொடுத்துரும். பூர்வபுண்ணியஸ்தானத்தில் அமரக்கூடியதான இந்த சூரியனும் புதனும் உங்களுக்கு பல காரியங்களை டெஸ்ட் பண்ணி செய்யணுன்ற எண்ணத்தை கொடுக்கும். அதனால் லாபங்களும் உண்டு. இந்த காரியத்தை நான் செய்யணும், செஞ்சால் எப்படி இருக்கும்னு அனலைஸ் பண்ணுறதுனால லாபம் உண்டானா டெஃபினட்டாக லாபம் உண்டு. அப்படி லாபத்தை பெருக்கிக் கொள்வதற்கும் இந்த வாரத்தில் பலன்கள் பயன்களாக அமைகிறது. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் இந்த வாரத்தில் கொஞ்சம் ரிலாக்ஸாக எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணிங்கன்னா நல்லது ஒரு வாரமாக இந்த வாரத்தை மாற்றிக்கொள்ளலாம். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே,
இன்றைய நாளில் உங்களுடைய தொடக்கங்கள் குடும்ப தொடர்பான விஷயங்களாக மாற இருக்கிறது. மூல நட்சத்திரத்திலிருந்து சதய நட்சத்திரம் வரைக்கும் பயணம் செய்யக்கூடிய சந்திரனினாலே இந்த வாரமானது எப்படி இருக்க போகுது? நமக்கு எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையாக மாற்றிவிடும். தன விரயம் உண்டு, சுப செலவுகளும் உண்டு. குருவின் அருளாலும் சூரியனின் அருளாலும் சுக்கிரனின் அருளாலும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே நன்மைகளும் உண்டாகும் இந்த வாரத்தில். அப்போ இந்த வாரத்தினுடைய க்ரக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்களை நேரடியாக பார்த்து கொண்டே இருப்பார். சூரியனும் புதனும் அப்படின்னு பார்க்கும்போது அஷ்டமத்திலேருந்து பார்வையே 2ஆம் இடமான குடும்ப தன வாக்குஸ்தானத்தை பார்ப்போம்னா கடன் போன்ற விஷயங்கள் உங்களை அரிக்கும், நெச்சை போட்டு அரிக்கும். இந்த நேரத்தில் சந்திர பகவானின் சேர்க்கையினாலே செவ்வாய் புதனில் கடன் பற்றின எண்ண ஓட்டங்கள் கொஞ்சம் அழுத்தத்தை கொடுப்பதாக அமையும். அது ஒரு பயத்தை கொடுக்கும், உடலில் ஒரு அசதியை கொடுக்கும். அங்கேருந்து மூவாய் உத்திராட நட்சத்திரத்துக்குள்ளே வருவார். அப்போ சந்திரனின் போக்கு எப்படி இருக்கும்? எதையும் சமாளிக்கணுன்ற எண்ணத்தை கொடுப்பார். உத்திராட நட்சத்திரம் மகர ராசிக்குள்ளே வரும் காலகட்டங்களிலே வியாழக்கிழமையும் போதெல்லாம் குருவின் அருளாலே அதை சமாளிக்கிற ஐடியாஸ் நிறைய கிடைக்கும். சிந்தன சக்தின்னு சொல்லுவோம். அப்படி சிந்தனா சக்திகள் ஒரு டிஃப்ரெண்ட் விஷயத்தில் நிறைய ஐடியா கிடைக்கும். திருவோண நட்சத்திரத்திலே சந்திரனின் சாரத்திலே இந்த சந்திரன் பயணிக்கும் போது உங்கள் ராசியினுடைய அனைத்து விதமான பெனிஃபிட்டையும் நீங்கள் ரீப் பண்ணலாம். அந்த நாளிலே உங்கள் தற்பெருமை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தற்பெருமை ஜாஸ்தி இருக்கும். பெருமைப்பட்டுக்கலாம், நம்மளை பற்றி நிறைய விஷயங்கள் நல்லா, நான் இதெல்லாம் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படிலாம் சொல்லலாம். அப்படி ஒரு எண்ணத்தை கொடுக்கும். சதய நட்சத்திரத்தில் ராகுவின் சாரத்தில் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் போகும்போது எதையும் மாற்றணும்னு எண்ணங்கள் கொடுக்கும். பயணங்களில் நிறைய விஷயங்கள் கொடுக்கும். மண் மனை வாகனங்களிலே சில ரிப்பேர் ஒர்க்கெல்லாம் போன்றவை செய்யணும்னு எண்ணங்கள்லாம் கொடுக்கும். அதை எல்லாமே நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளையும் இந்த வாரம் ஏற்படுத்தும். அதனால் மொத்தத்தில் இந்த வாரம் ஒரு ஆக்டிவான வாரம். அதுலேயும் சங்கடஹர சதுர்த்தி போன்ற நிகழ்வினாலே மன நிறைவும் கொடுக்கக்கூடிய வாரமாக அமைகிறது.